தேமுதிக தொகுதிகள் ஒதுக்கப்படல. இழுபறி உண்மையாவே இருக்கா இல்ல பேச்சுவார்த்தைகள்? வந்து இன்னும் கையெழுத்து ஆகலைங்கிறது உண்மை. ஆனால் இழுபறின்னு அதை சொல்ல முடியாது. ஒரு தாமதம் என்று சொல்லலாம். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணி பேச்சில் இழுபறி இல்லை என கூறியுள்ளார். திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தையில தொடர்ந்து இழுபறி இருக்கு. இப்ப சிபிஎம் கூடுதலான தொகுதிகள் வச்சிருக்காங்க சொல்றாங்க. தேமுதிக தொகுதிகள் ஒதுக்கப்படல. இழுபறி உண்மையாவே இருக்கா இல்ல பேச்சுவார்த்தைகள்? வந்து இன்னும் கையெழுத்து ஆகலைங்கிறது உண்மை. ஆனால் இழுபறின்னு அதை சொல்ல முடியாது. ஒரு தாமதம் என்று சொல்லலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணி நலன்களுக்கு எதிராக ஒருபோதும் போகாது. கட்சி நலன் முக்கியமானது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அது வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். அதை யாரும் பிழையாக பார்க்க முடியாது. ஆனாலும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மிகப்பெரிய வலுவாக இருக்கும், வலிமையை தரும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. விரைவில் அவர்கள் சுமூகமான தீர்வை காண்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னும் அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பு வெளியாகவில்லை. நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி. வேல்முருகன் அவரிடத்திலே மனம் திறந்து பல முறை பேசியிருக்கிறேன். இந்த கூட்டணியில் தொடர்வது அவருடைய நலன்களுக்கும் கூட்டணியின் நலன்களுக்கும் இன்றியமையாத தேவை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். ஆனாலும் அவர் தம்முடைய கட்சி முன்னணி தோழர்களோடு பேசி சுதந்திரமாக முடிவெடுப்பார். திமுக கூட்டணியிலேயே அவர் தொடர வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களின் விருப்பம். எதிர்க்கட்சி தலைவருடைய டெல்லி பயணம் நிறைய தலைவர்கள் முதல்வரும் போயஸ் தோட்டத்தை தேடி வந்த காலம் மாறி இன்றைக்கு டெல்லியை தேடி செல்லும் நிலை உருவாகி இருப்பது அவர்களை, குறிப்பாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பெரிதும் மதிக்கிறவன் என்கிற முறையில் என்னுடைய கவலையை நான் பகிர்ந்து கொள்கிறேன்.